and Chinnamattu are called as Maruthu brothers. They are also known as Maruthu Pandiyas. They are the son of Mukkai Palaniyappan தேவர் அண்ட் பொன்னாத்தாள். வாவு சிதம்பரம் பிள்ளை அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 1872ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டாரகுளத்தில் பிறந்தார். அவரது தந்தை பெயர் உலகநாடன் மற்றும் அவரது தாயார் பெயர் பரமாயி அம்மான். Was a son of Mother India. He joined the Indian National Congress and formed the Indian National Army to fight against British. He made his full effort for the Indian freedom. 1755 வரி கொடுக்க மறுத்த பாளையக்காரர் புலிதேவனை நவாபின் படைகளும் கும்மினி படைகளும் சேர்த்து தாக்கிய போது அவரது தளபதி ஒண்டி வீரன் அவர்களை எல்லையிலேயே விரட்டியடித்தார். ஆப்போசிவன் சென்னை பகுதியில் உள்ள சோழன் என்ற பகுதியில் பிறந்தார். இவர் ஜூலை 26ஆம் தேதி பொன்னுசாமி மற்றும் சிவகாமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். இவர் தாயார் மூலமாகவே கல்வி கற்றார். Early Maitri was born on 13th February 1879 in Hyderabad. She is the eldest of the eight siblings. She also called as Nightingale of India by Mahatma Gandhi. பாரதியாரின் சிறு வயதில் இருந்தபோது அவருடைய உண்மையான பெயர் சுப்புரத்தினம். ஆனால் அந்த ஊர் ராஜாவால் இவரது பெயர் பாரதியார் என மாற்றப்பட்டது. Pandit Jawaharlal Nehru was the first Prime Minister of India. He was born on 14th November in the year of 1889 in Allahabad. His father name was Motilal Nehru, who was a promoted lawyer. He got his early education at home. 1801ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி பாஞ்சாலங்குறிச்சி வீரசீமை இழுத்து போன கோட்டை கொத்தளங்கள் மணல்மேடான மாளிகைகள். வீரர்கள் அனைவரும் வரிசையில் நின்றனர். அவர்களின் உயிரை குடிக்க தூக்கு கயிறு கழுத்தின் மேல் தயாராக தொங்கியது. Lakshmibai is not only a ruler, but she was a great warrior and a great leader. She born Varanasi in 1828, and her real name was Manikarnika, and she had been called as Manu. And she loves to play archery, gun shooting, and other art of war. 1715 புலிதேவர் வெங்கட்டான் செவலில் பிறந்தார். 1726 முடிசூட்டப்பட்டு அரசரானார். Bhagat Singh was a young and brave freedom fighter of India. Bhagat Singh was born on a small village named Banga near Lahore at Punjab. அக்டோபர் 4, 1904ஆம் ஆண்டு சென்னிமலை ஈரோட்டில் பிறந்தார். இவர் கைத்தறி நெசவு செய்யும் மக்களுக்கு பிறந்தார். இவர் தந்தையின் பெயர் நாச்சிமுத்து முதலியார் மற்றும் இவர் தாயின் பெயர் கற்பாரி. இவர் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள வத்தலகுண்டில் 1884ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி நாகலட்சுமிக்கும் ராஜமயக்கும் பிறந்தவர் சிவா. இவர் ஞானமனம் என்ற பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தவர். பல கட்டுரைகளையும் கவிதைகளையும் எழுதியுள்ளார். பாரதியார் was born in 1883 in Ettayapuram. His father's name is Sinusami. His mother's name Lakshmi Ammal. He wrote many poems in Tamil. Vellacher was born on January 1730. He was a Tamil queen who against the British East India Company. He spoke many languages such as English, French, Telugu. Sardar Vallabhbhai Patel, known as the Iron Man of India, is celebrated for his strong leadership, commitment to the national unity, and his role in union of principal states. He was born on October 31 in Nadia, Gujarat. Subhash Chandra Bose was born in Odisha in 1897, 23rd January. He was the good freedom fighter, and most of the Indian army were trained by Subhash Chandra Bose, and people call him as Netaji with love. முதலில் 18ஆம் நூற்றாண்டில் விடுதலை போராட்டம் தொடங்கியது. பிறகு திருநெல்வேலி சீமையை சேர்ந்த புலிதேவர் என்கிற ஒரு வீரர் அலெக்சாண்டர் என்கிற ஆங்கில வீரரை எதிர்த்து போராடினார். பிறகு அவர் அதில் வெற்றியும் பெற்றார். மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு வரித்தர மறுத்து எதிர்த்து போரிட்டு வீரமரணம் அடைந்தார். நாடு சுதந்திரம் அடையும் வரை திருமணம் செய்து மாட்டேன் என 14 வயதிலேயே வைராக்கியமாய் பிரம்மச்சரியம் ஏற்று வீரர்கிட்ட பிரம்மச்சரி என்றார். Tipu Sultan was born on December 1, 1751. He was famous for his strong resistance against the British East India Company's expansion in India.
வலியம்மை தென்னாப்பிரிக்காவில் ஒரு முதலியார் குடும்பத்திற்கு 1898 ஆண்டு பிறந்தார். இவரது தந்தை ராமநாதபுரத்தை சேர்ந்தவர்.